கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இப்பொழுது நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி படித்து வருகிறோம். Now we have been learning about how the church to be raptured. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். In the secret rapture of the Lord Jesus Christ, the church would be taken up. அதுதான் சபையினுடைய நம்பிக்கையும் வாஞ்சையுமாக இருக்கிறது. And that is the hope and the desire of the church. அந்த நம்பிக்கைக்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் வெட்டு வெறுத்து ஆண்டவருக்காக ஜீவிக்க ஒப்புக்கொடுத்தோம். For that hope, whatever in the world we have hated and forsaken to live for the Lord. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரகசிய வருகை பற்றி சொன்ன வார்த்தைகளை குறித்து தான் இப்பொழுது நாம் படித்து வருகிறோம். And only we are learning about the word of God which said about the secret rapture of the Lord Jesus Christ. தன்னுடைய ரகசிய வருகை பற்றி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். And the word of the Lord Jesus Christ about the secret rapture. நாம் கடந்த வாரத்திலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தையை பற்றி படித்தோம். And the last time we dealt about lo I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தை அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தானே 4 இடங்களிலே 4 சத்தியங்களை வெளிப்படுத்துறதாக எழுதப்பட்டிருக்கிறது. Lo I come quickly in the Revelation, in the places it denotes about 4 truths. அதை கடந்த வேதபாட வகுப்பிலே நாம் படித்தோம். And only we learned in the last Bible study. 4 இடங்களிலும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி 4 அனுபவமுள்ள ஜனங்களை குறித்து அது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Lo I come quickly, as he comes quickly, it speaks about 4 experienced people. அதை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் அவர் சீக்கிரமாய் வருவது யாருக்காக என்று. While you read that, we can understand for whom he is going to come soon. அதை கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். And last week we only dealt or learned about it. ரகசிய வருகை பற்றி இயேசுவின் இன்னொரு வார்த்தையை பற்றி படிப்போம். And today about the secret rapture of the Lord Jesus Christ, let us read another part. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். And I will come and gather you unto myself. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போமாக. Let us turn to John the Gospel chapter 14, first 3 verses. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை பற்றி இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு வார்த்தை இது. About the secret of the rapture of the Lord Jesus Christ, it is another word of his soon coming. அவரே சொன்ன வார்த்தை. And it is uttered by himself. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்காக காத்திருக்கிற ஜனங்களுடைய இருதயம் கலங்காதிருக்க வேண்டும். The people who ever wait for the coming of the Lord Jesus Christ, their heart must never be troubled. சகோதரனே சகோதரியே, இன்னும் உன்னுடைய இருதயத்தின் கலக்கங்கள் நீடித்திருக்கும் என்றால் கர்த்தருடைய ரகசிய வருகையை நீ சந்திக்க முடியாது. Oh dear brothers and sisters, as you are waiting for the coming of the Lord, if you have a troubles, in no way you are able to meet him. பொதுவாக நாம் பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயம் 4 காரணங்களால் கலங்குகிறது. And while you generally look into the heart of the people, for 4 reasons it's a trouble. முதலாவது பாவத்தினாலே மனுஷனுடைய இருதயம் கலங்குகிறது. The first of all, because of sin, man's heart is being troubled. அல்லது பாவம் மனுஷனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. Or else we can say the sin is the factor that make a man to be troubled. இரண்டாவது வியாதிகள் அல்லது பொல்லாத ஆவிகள் மனுஷனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகின்றன. The second one, the sickness or the evil spirits make his heart to be troubled. மூன்றாவது இந்த பூமியிலே ஜீவிக்கும்போது பூமிக்குரிய கவலைகள் இருந்தால் அந்த கவலைகள் அவனை கலங்க செய்கின்றன. And thirdly, the earthly worries and botheration, whatever he is having, that will make him to be troubled. நான்காவது இந்த ஜீவியத்திலே உபத்திரவங்களும் துன்பங்களும் வரும்போது இருதயத்தில் கலக்கம் உண்டாகிறது. Even in this life, when he is having a temptation, afflictions, he will have a trouble in the heart. ஐந்தாவது கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் கலங்கி போகிறான். And fifthly, if a man never have the hope of the coming of the Lord, he will be troubled. இந்த ஐந்தையும் வெளிப்படுத்தி காட்டும்படியாகத்தான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு கூறினார். While it did not about 5 these troubles,
Jesus said very clearly, let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. முதலாவது பாவம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. The first of all, the sin is a factor that make man's heart be troubled. அதற்கு வேத பகுதியிலே பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். And from the word of the scripture I could say many illustrations. ஆனால் இன்றைக்கு ரெண்டு உதாரணங்களை சொல்லுகிறேன். But I wanted to quote about two examples. ஒன்று எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாங்கள் உமக்கு முன்பாக கலங்குகிறோம் எங்கள் பாவத்தின் நிமித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Ezra the 9th chapter verse 6 it says, and we are troubled because of our sin. எஸ்ராவின் காலத்திலே பாவத்தின் நிமித்தம் ஜனங்கள் மத்தியிலே ஒரு கலக்கம் உண்டாயிற்று. In the time of Ezra, because of sin, in the midst of the people, they had a great trouble. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்களுடைய அக்கிரமங்களும் எங்களுடைய குற்றமும் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. Our iniquities, our trespasses is grown up and to heavens. ஆகையால் எங்களுடைய முகங்கள் வெட்கப்படுகிறது, கலங்குகிறது. And that's why our face be ashamed and it is troubled. அதே போல ஆகானுடைய விஷயத்திலே நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் காலத்திலே ஆகான் இச்சித்து அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டபடியினால் முழு இஸ்ரவேலருக்கும் கலக்கம் உண்டாயிற்று. As Achan, when he lusted and he had taken all those materials, for the whole of the congregation, the whole of the people, they had a trouble. வாசிங்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? Why hast thou troubled us? அப்படி என்றால் ஆகான் இஸ்ரவேலையே கலங்க பண்ணி விட்டான். That means Achan, the whole of the Israelites, he troubled them on the whole. இது அவனுடைய இச்சையை காண்பிக்கிறது. It's only about his lust. ஒரு பாவமோ அல்லாவிட்டால் ஒரு உலகத்தினுடைய பொருட்கள் மேல் உள்ள இச்சையோ இருந்தால் ஒரு மனுஷனுடைய இதயத்தில் கலக்கம் உண்டாகும். If a man have a sin, if he is having a lust about the materials of the world, he will have a great trouble. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு மனிதன், the man whoever waiting for the secret rapture of the Lord Jesus Christ, பாவமோ அல்லது உலக பொருட்களின் மேலுள்ள இச்சையோ இல்லாதவனாக காணப்பட வேண்டும். and he must be without sin or not having the lust of any materials of the world. அப்படி ஏதாவது இருந்தால் அதை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது நம்முடைய இதயத்தின் கலக்கங்கள் மாறுகின்றன. If you have anything, if you confess, and all the trouble that pride in our heart will be removed. கர்த்தாவே, என்னுடைய இதயம் கலங்குகிறது, என்னுடைய இதயம் கலக்கத்தை, என் இதயத்தின் கலக்கத்தை நீர் அகற்றும், என்னுடைய பாவத்தை, என் குற்றத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் மன்னிப்பு கேட்டு குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது நம்முடைய இதயத்தின் கலக்கங்களை அவர் மாற்றுகிறார். And whatever the sins and whatever that troubling our heart and iniquity of sins, when we acknowledge and God will remove it. ஆகையினால் தான் கர்த்தர் வருகைக்காக காத்திருக்கிற தேவனுடைய ஜனங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். பாவமோ அல்லது இந்த ஆகானை போல பொருட்கள் மேலுள்ள இச்சைகளோ நமக்கு வந்தால், ஆசை இச்சைகளோ வந்தால், பண ஆசைகளோ இச்சைகளோ வந்தால் நம் கர்த்தர் வருகைக்கு போக முடியாதே என்று சொல்லி நாம் அதை அறிக்கை செய்து இருதயத்தின் கலக்கங்களை அகற்றி விடுங்கள். And we had to be very careful as we wait for the coming of the Lord. We must never have a sin or never have a lust of the materials. We had to acknowledge and we had to remove it away from our heart. ஆகான் பொருட்கள் மேல் இச்சித்தான். And Achan had a lust over the materials. ஒரு பாபிலோனிய சால்வை, and Babylonian garment, ஒரு பொன் பாலம், and it is a gold wedge, ஒரு வெள்ளி தட்டு, and it is even the piece of silver. இதெல்லாம் பார்த்தால் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. And while he had seen all that, he had a great desire. கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டிய ஜனங்களுக்கு, ரகசிய வருகையிலே காணப்பட வேண்டிய ஜனங்களுக்கு இந்த உலகத்தின் பொருட்கள் மேல் எந்த விதமான இச்சைகளும் வரக்கூடாது. The people who want to be in the coming of the Lord, whatever the materials of the world, they must never have any desire. எல்லா மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவினுடையவர்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். And all the lust and all that desire, they have all crucified on the cross. அப்படிப்பட்டவர்களை தான் ரகசிய வருகையிலே அவர் சேர்த்துக் கொள்வார். Only the people who have that trend, he will receive and gather them in the secret rapture. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, And nextly, while you look into this matter, பயங்கரமான வியாதியோ அல்லது பொல்லாத ஆவிகள் ஒரு மனுஷனை பிடிக்கும் போதோ அவனுடைய இருதயம் கலங்கிக் கொண்டே இருக்கும். or whenever a sickness or a evil spirit sees a person, you will be having great trouble in the depth of his heart. எசேக்கியாவை பற்றி நாம் படிக்கும்போது, While you learn about Hezekiah, அவன் ஒரு பெரிய ராஜா.
And he happened to be a great king. ஆனால் அவனுடைய வியாதி நிமித்தம் அப்படியே கலங்கி போனான். Because of the sickness what he had, he was greatly troubled. ஒரு மூக்குச்சளியோ அல்லாவிட்டால் ஒரு தலைவலியோ வந்தால் கலக்கம் வராது. If you have an ordinary cold, headache, he will not have such kind of trouble. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வரும்போதுதான் ஒரு மனுஷன் கலங்குகிறானா என்று தெரியும். Only when a man have a sickness and a death, whether a man would be troubled or not will be understood. உங்களில் அநேகர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கடந்து சென்றிருப்பீர்கள். Many have passed to even the sickness and to death. சிலருக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை பற்றி தெரியாது. Some people will never know what is meant by the sickness and to death. பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் நம்முடைய சபையிலே மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து தப்பி உயிரோடு இருக்கிறார்கள். Oh dear beloved, many they escaped from all the sickness of the death and they are alive. எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. Hezekiah had a sickness, that sickness was unto death. நீர் இனி பிழைக்க மாட்டீர் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. The prophecy was told that he would never be alive. அவன் 3 பறவைகளைப் போல் தன்னுடைய சத்தத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்தினான். And he lifted up his voice like 3 birds. ஒன்று நமுட்டைனா கொக்கு. And it is something like a stork. இரண்டாவது தகவிலானை போல. It is something like a swallow. மூன்றாவது புறாவை போல. And the thirdly like a dove. நமுட்டை போல நான் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், தகவிலானை போல் புலம்பினேன். அப்போ இந்த வியாதி நிமித்தம் அவனுக்கு அவ்வளவு பயங்கரமான ஒரு தாழ்மையும் சிறுமையும் உண்டாயிற்று. And because of the sickness, he was crying like the 3 birds, and he had a humble in spirit. என்னடா மரித்து விடுவனா என்ற ஒரு கலக்கம். And he had a great trouble whether he would be dead. மரணத்துக்கு ஏதுவான வியாதி வரும்போது ஒரு மனுஷன் கலங்கி போகிறான். Whenever a man faces the sickness and the death, he would be troubled. ஆனால் நம்முடைய விசுவாசிகளில் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளிலும் கூட எங்களை கைவிட மாட்டார் என்று தைரியமா இருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். In the midst of the sickness and to death, I have seen somebody, God would never forsake me, and they are encouraged. எத்தனையோ விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். And I have seen many believers. அப்படியே இந்த நேரமோ அடுத்த நேரமோ மரணம் என்று மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் என்று தாவீது சொன்னது போல மரணத்தோடு சமீபமாக இருப்பார்கள். And they would be very near unto death, like the psalmist who said, 1 foot for the death, in such a way they would be near to death because of sickness. அப்படிப்பட்ட வியாதி வேளையிலும் கூட அவர்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். And even in the midst of the sickness, they would trust upon the Lord, and their heart would be strengthened and encouraged. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். But I have seen many believers in that way. என்னுடைய ஜீவியத்தில் நான் சொல்லுகிறேன். But I want to say in my personal life, நான் அதிகமாய் வியாதிப்பட்டு படுக்கையில் கிடந்த ஒரு ஆள். I was a man had a sickness, and I was on the bed for many days. நான் ஒரு முறை 5 மாதங்கள் டைபாய்டுல கஷ்டப்பட்டேன். இன்னொரு முறை 6 மாதங்கள் டைபாய்டுல கஷ்டப்பட்டேன். Now once I was 5 months, and another 6 months I was suffered because of the fever of typhoid. 5 மாதம் படுக்கை 6 மாதங்கள் படுக்கை என்றால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். Think about 5 months and 6 months of bedridden mean how would be the position of a person. அப்படியே மரணத்தை பார்த்ததான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. And those who are the circumstances where I had seen the death. ஆனாலும் கூட கர்த்தர் இருதயத்தில் ஒரு கலக்கத்தை தராதபடி ஆண்டவரே 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 என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்தை தந்தார். But in the midst of that, God had not given a trouble in the heart, but he had given a faith. நான் மரித்து போவேனா என்கிற அந்த ஒரு பயமும் கலக்கமும் இல்லை. ஆண்டவரே நான் மரித்தாலும் நான் உம்மோடு இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை கர்த்தர் தந்தார். And I would never trouble whether I would die, but God had given the words of faith. The Lord, if I die, I should be with you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மரணத்திற்கு ஏதுவான வியாதி எப்படி இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். I know how would be the condition of sickness and to death. என்னை பார்க்க ஒரு ஆள் வந்தால் அந்த ஆளை என்னுடைய கண் திறந்து பார்ப்பதே ஒரு பெரிய வேலை செய்தது போல இருக்கும். If I see anybody who come to see me, when I open my eyes, it will be like a great hard task to do. அந்த கண்களை திறந்து பார்க்கிறதே ஒரு பெரிய வேலை செய்தது போல இருக்கும். அவ்வளவு பலவீனத்தில் இருந்தேன். I had such infirmities, and opening the eyes, seeing the face of another man was like a hard task. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆனாலும் கூட கலங்கி போக கர்த்தர் விடவில்லை. But in the midst of that, God never allowed me to be troubled in my heart. ஏனென்றால் வியாதியிலே மரண படுக்கையில் இருக்கிறதானே மரணத்துக்கு ஏதுவாய் இருந்ததானே அந்த எப்பாப்ரா தீத்துவை விடுதலையாக்கின இயேசு ஜீவனோடு இருக்கிறார். The Lord God who delivered a man nigh unto death, the Epaphroditus,
The same God is alive today. பவுல் அவனை பற்றி குறிப்பிடுகிறார், அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தது மெய்தான். And it was true, he was nigh unto death and to the sickness. ஆனால் தேவன் அவனுக்கு இறங்கினார். But God had a mercy upon him. மரண படுக்கையில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய இரக்கங்கள் உண்டாகும் என்றால் அந்த மரண தருவாய் மாற முடியும். If God is able to show mercy, what I said, God in that sickness, even that is occasion of the death would change. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. வியாதி மனிதனை கலங்க பண்ணுகிறது. Sickness is troubling the heart of any man. அதே போல பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்தால் அந்த பொல்லாத ஆவி ஒரு மனுஷனை கலங்க பண்ணிக்கொண்டே இருக்கும். Or unclean or evil spirit enter into the heart of a man, that will be troubling the heart of a person. அப்படி பொல்லாத ஆவியினால் கலங்கி கொண்டிருந்த ஒரு ஆளுடைய பெயர் சொல்லுங்கள். Come on, tell me the man who was troubled by the evil spirits. இப்ப நான் பெரியவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இடத்துல கேட்கிறேன். And I'm not going to ask the grown up people, I'm going to ask the Sunday school children. பொல்லாத ஆவியினால் கலங்கி கொண்டிருந்த ஒரு ஆள் யார்? And who is the man because of the evil spirit who was troubled? நீங்கள் சந்தேகம் இல்லாமல் எழும்பி சொன்னால் கூட்டம் முடிந்தவர் ஒரு சாக்லேட் கிடைக்கும். If you say without any doubt, when the meeting is over, when the Bible study is over, you'll get a chocolate. சந்தேகம் இல்லாமல் சொல்ல வேண்டும். You have to say without any doubt. இப்ப எழும்பி சொல்லுங்கள். Come on, stand up and tell it out. சவுல் இல்லன்னு சொல்றவன் தைரியமா எழும்பி பார்க்கலாம். சவுல் இல்ல. The person would say, no, it's not a Saul. அவன் சொல்றது தப்பு. The person, what he says is wrong. If you say, stand up. பிள்ளைகள் யாராவது எழும்புங்க பார்க்கலாம். Children, if you say that, please stand up. சரி, உனக்கு சாக்லேட், போ உட்கார். You'll get a chocolate. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சவுலுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி நுழைந்தது. Inside Saul, an unclean evil spirit entered in him. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The 1 Samuel 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. One evil spirit was going on troubling him. இருதயத்தை கலங்க பண்ணுகிறது சில பொல்லாத ஆவிகள் நமக்குள் பிரவேசித்து அப்படி செய்கிறது. And the troubling heart is because of the unclean evil spirit enter our heart. It does that work. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. And the Lord God says, let not your heart be troubled. நம்ம அப்படியே இருப்போம், நமக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், அதைரியம், சமாதான கேடுகள் அப்படியெல்லாம் உண்டாய்விடும். And when we are some kind of a loss of peace and fear and all will be coming in us. ஓ, எந்த அசுத்த ஆவி நமக்குள்ள இடம் இல்லை. And no unclean spirit, or no, nothing is having a room in our life. இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Now let me put a question. அதுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் பதில் சொல்லக்கூடாது. Now the Sunday school children should not reply. பெரிய வாலிபர்கள் பதில் சொல்லணும். Now grown up young people must reply. இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள் பிரவேசிக்க காரணம் என்ன? What was the reason for evil spirit to enter into that Saul? யாருமே சொல்லவில்லை. Nobody. அதே வசனத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார். And the very word of God said, the spirit of the Lord departed from him. கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினபடினால் அவனுக்குள் பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. The spirit of the Lord departed and an unclean evil spirit entered in him. நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி நம்மை விட்டு விலக நாம் இடம் கொடுக்க கூடாது. But we have to be very careful that the spirit of the Lord should never depart from us. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். And do not take away the Holy Spirit away from me. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாமலும் இரும். Do not despise me from the presence and do not take the spirit away from me. தேவ சமூகத்தில் நாம் ஜீவிக்கும்போது தேவ ஆவியானவர் நம்மை விட்டு போக மாட்டார். When we live in the presence of the Lord, God will never depart or leave us. ஆனால் தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகும்போது தேவ ஆவியானவர் நம்மை விட்டு விலகுகிறார். But when we depart from the presence of the Lord, the Holy Spirit will leave us. அப்பொழுதுதான் இந்த பொல்லாத ஆவி நமக்குள் பிரவேசித்து நம்மை கலங்க பண்ணும். Only that the evil spirit will enter in and trouble us. கடைசியில் அது அவனை கொல்லுகிறது. Finally what it does is doing the work of slaying him. இந்த பொல்லாத ஆவி கடைசியிலே சவுலை என்ன செய்தது? What this evil spirit finally did to him, அவனுடைய ஈட்டியின் மேலேயே அவன் விழுந்து சாகும்படி செய்தது. only upon his own spear to fall upon and to die. அது தற்கொலையின் ஆவியாக மாறியது. And it turned to be like a suicidal spirit. அவனுடைய வாழ்க்கையில எத்தனை வருடங்கள் அவன் ஆளுகை செய்த நாட்களிலெல்லாம் ஆண்டவர் அவனை பாதுகாத்துக் கொண்டே வந்தார். அருமையானவர்களே,
அவன் தவறு செய்தாலும் கூட கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொண்டே வந்தார். கடைசியிலே தானே தற்கொலை செய்து கொண்டான். While he was ruling upon the kingdom of beloved, God had preserved him. Finally, he had fallen upon the spear and committed suicide. கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொண்டே வந்த 40 வருஷம் அவன் ராஜாவா இருந்திருக்கிறானே. For 40 long years had been the king. God had preserved him. ஆனால் இந்த பொல்லாத ஆவி கடைசியில் அவன் தானே தற்கொலை செய்யும்படி தூண்டிவிட்டது. But this evil spirit had instigated him to commit suicide. அப்படிதான் இன்றைக்கு தற்கொலையின் ஆவிகள் என்று சொல்வது இந்த பொல்லாத ஆவிகள் இருதயத்தை கலங்க பண்ணி அவர்களை கொல்லுகிறது, அவர்களை மரணத்துக்கு எதுவாய் கொண்டு போகிறது. And that unclean spirit is entering into them and troubling them and finally take them to death. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. தேவ சமூகத்தில் இருங்கள். You be found in the presence of the Lord. உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். And the spirit of the Lord is in you. அவர் எப்போதும் உங்களோடு இருப்பார். And he will always remain with அவர் உங்களை you. விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. He will never depart, never leave or nor forsake you. அசுத்த ஆவிகளுக்கு நம்ம மேல் அதிகாரம் இல்லை. And the unclean evil spirits had no power and authority. அந்த விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். With that faith, let's lift up hand and praise him. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது இந்த உலகத்தின் கவலைகள். What nextly troubling our heart, the botheration, the worries of the world. மார்த்தாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ अनेक காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்குகிறாய். He said about Martha, and you are worried about thinking about many things. अनेक காரியங்களுக்காக மார்த்தாள் கலங்கிக் கொண்டே இருந்தாள். And she was troubled in her heart thinking about many things. அதுபோல இந்த தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலும் கூட பூமிக்குரிய காரியங்களை பற்றி अनेक கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். Even today in the midst of thinking about earthly things, and they are greatly troubled in their hearts. அவளுக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன? What the word had been given to them by Jesus Christ. மார்த்தாளே, மார்த்தாளே, Oh Martha, Martha, தேவையானது ஒன்றே. but only the one thing is needful. தேவையானது ஒன்றே. But one thing is needful. ஒரு காரியம் தான் நமக்கு தேவை. Only one thing is needful. நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். And you are worried and bothered about many things. தேவையானது ஒன்றே. But one thing is needful. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Mary had chosen a good part that will never be taken away from her. சிலருக்கு உலக காரியங்களை பற்றி ரொம்ப அவர்கள் கவலைப்படுகிறார்கள். But many are much worried about the worldly things. அவள் தவறான காரியங்கள் ஒன்று செய்யவில்லை. But they are not doing any evil or wrong things. தங்களுடைய வீட்டு காரியங்களை குறித்து மிகவும் அவள் கவலையாக இருந்தாள். And while they are much worried about their domestic and homely matters. ஆனால் இயேசு அது தேவையற்றது என்று சொன்னார். But Jesus said it is not necessary. தேவையானது ஒன்றே என்றால் அப்ப நீ கவலைப்படுகிற காரியம் இப்ப தேவையில்லாத காரியம். One thing is needful mean what she was worrying, it's not a needful one. நம்முடைய வீட்டு காரியங்கள், நம்முடைய வேலை காரியங்கள், மற்ற காரியங்கள் இவைகளெல்லாம் பற்றி நாம் கவலைப்பட்டு கலங்க கூடாது. Whatever the domestic things and all the things related to our home, you should never think about it, never trouble in the heart. அவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். Even our heavenly Father knows that all those things is so important for you. நீ தேவனுடைய பாதப்படியில இரு. But you have to be under the feet of the Lord Jesus Christ. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபி. In the time we ought to pray, you have to pray. வேத புத்தகம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேத புத்தகம் வாசி. In the time where you have to read the scripture, you must read the scripture. துதிக்க வேண்டிய நேரத்தில் துதி. In the time where you have to praise and glorify God, you have to do. கர்த்தர் மற்ற காரியங்களை செய்வார். Then God will undertake all the rest of our things. இல்லாவிட்டால் மரியாளுடைய இருதயம் கலங்கினது போல நாம் கலங்கினால் அந்த வேளையில கர்த்தர் வருவார் என்றால் ரகசிய வரிகளில் நாம் கைவிடப்பட வேண்டியதாக இருக்கும். If you worried and like Martha and travel in the heart, if Jesus come, you would be a person, be abandoned and deserter. இந்த இடத்திலே நான் சொல்கிறேன், பெரிய பாவம் ஒன்றும் தேவையில்லை. மரியாளை போல பூமிக்குரிய காரியங்களிலே நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அந்த ரகசிய வரிகளை நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Not a great sin is required if you are worried like a Martha. That will never allow you to be raptured or taken away in the coming of the Lord. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, nextly while you look into this matter, உபத்திரவங்கள், துன்பங்கள், all the tribulations and afflictions, உபத்திரவங்கள், துன்பங்கள், tribulations and afflictions, நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுகின்றன. while that is troubling our heart. மணவாட்டி சபையை பற்றி நாம் வாசிக்கும்போது, while you learn about the church of the bride, கிறிஸ்துவினுடைய மணவாட்டி சபை இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது? How the church of bride is seen upon this earth. ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுகின்றன. It's only said about two things. ஒன்று, முள்ளுகளுக்குள்ளே லீலி போல.
like a lily found in the midst of the thorn, ரெண்டு ஓநாய்களுக்குள்ளே ஆடுகள் போல. like a sheep that found in the midst of the wolves. இந்த ரெண்டும் மணவாட்டி சபை இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த அனுபவங்கள். And these are the experiences narrated about the bride that found in the midst of this world. முதலாவது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். The children of God, the people of God, like a lily that found in the midst of the thorn. ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான், They are the people who got their life of salvation. அபிஷேகம் பெற்றவர்கள் தான். They got the anointing of the Holy Spirit. ஆனால் இந்த உலகத்திலே முள்ளுகள் மத்தியில் இருக்கிறோம். But we are in this world found in the midst of the thorn. இந்த முள்ளுகள் என்றால் என்ன? What is meant by thorn? இன்றைக்கு 4 முள்ளுகளை பற்றி சொல்லுகிறேன். But I want to quote about 4 kinds of thorn. 2 சாமுவேல் 23 அதிகாரம் 6 வசனத்திலே பேலியாளின் மக்கள் முள்ளுகளை போல் இருக்கிறார்கள். 2 Samuel 23 chapter verse 6, the children of Belial, they are like a thorn. பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு சமானமானவர்கள். பேலியாளின் மக்கள் முள்ளுகளுக்கு சமானமானவர்கள். And the children of Belial, they are equal to thorns. இந்த பேலியாளின் மக்கள்னா யாரு? Who are the children of Belial? தெய்வ பயம் இல்லாதவர்கள், The people who had no godliness. ரவுடிகள், They are just something like a rowdies. தீவிரவாதிகள், They are like a terrorist. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், There would be a people working against the people of God. விசுவாசம் இல்லாதவர்கள், And they had no faith. ஜீவியத்தில் ஒழுங்கில்லாதவர்கள், People who have no orders. அசுத்தமானவர்கள். The people are filthy. உலகத்தில் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் தானே? Do you know all well the people live in this world? அப்படிப்பட்ட முள்ளுகள் மத்தியிலே தான் இந்த லீலி புஷ்பம் இருக்கிறது. While in the midst of the thorns, this lily flower is found. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கண்டிப்பாக உபத்திரவங்கள் துன்பங்கள் அவர்களுக்கு உண்டு இவர்கள் மூலமாக. And with that, so strictly, definitely they will have all kind of tribulation, afflictions. இப்படிப்பட்ட முள்ளுகள் மத்தியிலே தான் உன்னை வைத்திருக்கிறார். Only the Lord had kept in the midst of these thorns. அடுத்ததாக முள் என்று சொல்வது இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறது. And actually, thorn refers about another thing. எசேக்கியேல் 28:24 Ezekiel 28 and 24. நிந்தைகள் அவமானங்கள் அதெல்லாம் முட்களாயிருக்கின்றன. And all those humiliations and all those shame, all is something like a thorn. 28:24 எசேக்கியேல். Ezekiel 28 and 24. இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்து அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. இனி தைக்கிற முள் நெரிஞ்சில் அவர்களுக்குள் இராது. அதாவது இஸ்ரவேலை நிந்திக்கிறவர்கள், Or any grieving and all that ran about them will never be. It is only the pricking brace is all about the reproaches of the Israelites. கர்த்தருடைய வருகையிலே போகிற ஜனங்கள் கவனியுங்கள். The people who are to be taken at the coming of the Lord. கர்த்தர் வருகை மட்டும் இப்படி நிந்திக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கும். And as we are to be taken in the coming of the Lord, we had to live in the midst of the people who reproach us. உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உன்னை நிந்திக்கிறவர்களாக இருக்கலாம். And the people who have around you may be reproaching you. அவர்கள் மத்தியிலே உன்னுடைய ஜீவியம் கர்த்தர் வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். In the midst of them, your life must be preparing for the coming of the Lord. இப்படி நாம் நிந்திக்கப்படும்போது, While we are reproached in this manner, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள வெளிப்படுத்தலால் அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். only the revelation of the Lord Jesus Christ, we had to overpower everything. ஏனென்றால் இயேசு நிந்திக்கப்பட்டார், Because Jesus Christ was reproached. இயேசு துன்பப்படுத்தப்பட்டார். And Jesus was afflicted. மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும் போது நாம் பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. Whenever somebody reproaches, we must never do it as a reply. மற்றவர்கள் உங்களை இகழ்ந்து பேசும்போது நாம் பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. When everybody, anyone reproach and speak evil of us, we must never do it as a பேசினால் reply. கர்த்தருடைய வருகை நாம் இழந்து போவோம். Then if you do that, you will lose the coming of the Lord. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படும்போது மௌனமாக இருங்கள். For the sake of the coming of the Lord, if anybody reproach you, what you had to do, you had to be silent. உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். Just examine your life, how it is found before the Lord. உன்னோடு கூட இருக்கிற ஆட்கள் உன்னை நிந்தித்தால், If anybody along with you, if they reproach you, நீ என்ன செய்வாய்? what will you do? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நிமித்தம் நீ மௌனமாக இருக்க வேண்டும். For the sake of the secret coming of the Lord Jesus Christ, you had to be silent. அந்த முள்ளின் மத்தியிலே ஒரு ரோஜாவை போல் நீ இருக்க வேண்டும். In the midst of that dawn, you had to be like a rose. ஒரு லீலி புஷ்பத்தை போல் இருக்க வேண்டும். You had to be like a lily flower. அந்த லீலி புஷ்பம் வாசனையை காண்பிக்கிறது, ஜீவியத்தின் சாட்சியை காண்பிக்கிறது. The lily flower speaks about a fragrance and
and the testimonial life. அவமானமாய் பேசினாலும் நீங்கள் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். If they speak evil, but you have to live testimonially. அடுத்தது மூன்றாவது ஒரு முள்ளை பற்றி வாசிக்கிறோம். And thirdly, we read about another kind of thorn. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 2 Corinthians chapter 12 verse 7. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. In my flesh I have been torn, I have been given. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even in my flesh a thorn I have been given. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த முள் அவனுடைய சரீரத்தில் இருந்த பலவீனத்தையும் வியாதியையும் காண்பிக்கிறது. This thorn reports about the infirmities and the sickness what he had in his body. தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு லீலி புஷ்பம், இப்படிப்பட்ட ஒரு முள்ளின் மத்தியிலே உன்னை வைத்திருக்கிறார். Oh dear child of God, you are a lily in the midst of all this God had kept you. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனமே ஒரு முள்ளாக இருக்கிறது. அந்த முள்ளின் மத்தியிலே நீ இருக்கிறாய். And your body itself is infirmities and you are in the midst of those thorns. இந்த முள்ளின் மத்தியில் இருக்கும்போது நம்முடைய வெளிப்படுத்தல் என்னவா இருக்க வேண்டும்? If you are found in the midst of the thorn, what should be your revelation? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengtheneth me. நாம் சத்தமாய் சொல்லுவோம் அந்த வசனத்தை. And let's all say loudly that word of God. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரீரத்திலே மாம்சத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள்ளின் மத்தியிலே நாம் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே ஜீவிப்போம். And whatever in the body, in the flesh, whatever the thorn, we had to continuously to say about this word of God. சரீரத்தின் வியாதியை கண்டு நாம் சோர்ந்து போக கூடாது. While looking at the sickness of the body, we should never be discouraged. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமும் பலவீனமானது. While the spirit is willing, but the flesh is weak. அந்த பலவீனம் அந்த சரீரத்தில் இருக்கிறது. The weakness is found in the body. அது குத்திக் கொண்டே இருக்கிறது. Going on buffeting us. நாம சோர்ந்து போக கூடாது. We should never be discouraged. பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. In the midst of their weakness and infirmity, his strength will be there. அடுத்தது நான்காவது ஒரு முள்ளை பற்றி சொல்லுகிறேன். And fourthly, I want to tell about another kind of thorn. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் கொடுத்த முள்முடி. And that what this world had given to the Lord Jesus Christ, the crown of thorn. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே Matthew chapter 27 verse 29. இந்த உலகத்தை இரட்சிக்க வந்த இயேசுவுக்கு, The Lord Jesus Christ who came to save this world. இந்த உலகத்தின் வியாதியை சுகமாக்க வந்த இயேசுவுக்கு, The Lord who came into the world to heal all the sickness. இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வந்த இயேசுவுக்கு, Jesus Christ who came into the world to do good things. இந்த உலகத்துக்காக ஜீவனை கொடுக்க வந்த இயேசுவுக்கு, For Jesus, for the world who had come to give his whole life. இந்த உலகம் கொடுத்தது ஒரு முள். But what this world had given, the thorn, crown of thorn. முள் கிரீடம். It's a crown of thorn. அதுபோல நீ உண்மையாய் ஜீவித்தாலும் இந்த உலகத்திலே உனக்கு ஒரு முள்முடி கிடைக்கலாம். Even you may live faithfully, sincerely, you might get the crown of thorn. அது வேதனையின் கிரீடம். It's a crown of pain. அது அவமானத்தின் கிரீடம். It's a crown of humiliation. ஆனால் அந்த முள்முடியை இயேசு ஏற்றுக்கொண்டார். But that crown of thorn, Jesus Christ readily accepted it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த உலகம் நமக்கு அதைத்தான் கொடுக்கும். This world will only give that kind of crown of thorn. கர்த்தராகிய இயேசுவுக்கு இந்த உலகத்திலே கனம் கிடைக்கவில்லை. The Lord Jesus Christ in the world, he did not get honor. இந்த உலகத்திலே அவர் நல்லவர் என்று கூட சொல்லப்படவில்லை. Even the world never tell him as a good person. அவர் பிசாசு பிடித்தவன் என்றுதான் இந்த உலகம் சொன்னது. The world told him as he was a demon possessed. எப்படிப்பட்டதான பரலோகத்தின் பரிசுத்தரை, the Lord, the Holy One of heaven, இந்த உலகம் இகழ்ந்து அவர் கொடுத்ததான கிரீடம் முள் கிரீடம். What this world despise and revile him, what they had given the honor is the crown of thorn. மனுஷர்கள் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவார்கள் என்று நீ எதிர்பார்க்கவே கூடாது. You should never expect man will give appreciation. நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற கிரீடம் முள் கிரீடமாகத்தான் இருக்கும். Whatever we get, any crown, it will be a crown of thorns. ஆனால் அவர் வாசனை வீசுகிற ஒரு லீலியாகவே இருந்தார். But the Lord Jesus Christ was a fragrant giving lily. தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே முள்ளுகளுக்குள் லீலி போல் இருக்கிறார்கள். The worldly children of God in the midst of the thorn, they are like a lily. அடுத்ததாக தேவனுடைய ஜனங்கள் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை போல் இருக்கிறார்கள். And actually the children of God, the sheep, they are in the midst of the wolves. இந்த ஓநாய்கள் எதை காண்பிக்கிறது? What are these wolves is speaking about? முதலாவது பென்யமீன் பீறுகிற ஓநாய்.
And the first, the Benjamin is tearing a wolf. அது சகோதரரே நம்மை பகைப்பதை காண்பிக்கிறது. And while he speaks about the brothers hating us. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே In Genesis 49:27. பென்யமீன் பீறுகிற ஓநாய். And Benjamin was a tearing fox. சொந்த சகோதரர்களே நம்மை பகைக்கிறவர்களாய் மாறுவார்கள். Even own brothers will turn to be hating us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உண்டு. The people who ever wait for the coming of the Lord, they will have this kind of circumstances. அந்த ஓநாய் மத்தியிலே ஆடுகளைப் போல் இருக்க வேண்டும். In the midst of the world, so we had to be like a sheep. பென்யமீன் பீறுகிற ஓநாய். And Benjamin was a tearing wolf. 49:27 49:27. பென்யமீன் பீறுகிற ஓநாய். இது சகோதரர்களே நம்மை பகைப்பதை காண்பிக்கிறது. Is what he speaks about the own brethren, all the brothers are hating us. அடுத்தது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே Matthew 7 chapter verse 15. உள்ளத்திலோ அவர்கள் ஓநாய்கள். And it's said, even in their heart inwardly they are அவர்கள் ravening wolves. ஆட்டுத்தோலை போர்த்தி இருக்கிறார்கள். And they have only the sheep clothing. உள்ளத்திலோ அவர்கள் ஓநாய்கள். But in the inwardly, in the heart, they are like ravening wolves. மத்தேயு 7:15. Matthew chapter 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இது மாய்மாலமான ஜீவியத்தை காண்பிக்கிறது. It's one he speaks about the hypocritical life. மாய்மாலமான ஜீவியத்தின் நடுவில் நாம் காணப்படுகிறோம். And we are seen in the midst of the hypocritical life. எத்தனையோ பேர் மாய்மாலமா இருக்கிறார்கள். Even today we can find a lot of people living like hypocrites. ஆட்டுத்தோல் ஆனால் உள்ளத்திலோ ஓநாய்கள். Sheep clothing, but inwardly they are ravening wolves. மூன்றாவது ஒரு ஓநாயை பற்றி சொல்லுகிறேன். And thirdly, I want to say about another wolf. அப்போஸ்தலர் 20:29 And Acts 20:29. துருபதேசத்தை பிரசங்கிக்கிற ஓநாய்கள். And all the wolves that speaks about heresies. நீங்கள் கேட்ட உபதேசத்துக்கு விரோதமான துருபதேசம் பேசுகிற ஓநாய்கள். Whatever the doctrine you heard, they speak against heresies. அப்போஸ்தலர் 20:29 Acts Apostle 20:29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அவர்கள் துருபதேசங்களை பிரசங்கிப்பார்கள். And they would only preach about the false doctrine of heresies. இப்படிப்பட்ட ஓநாய்கள் மத்தியிலே கர்த்தர் தன் ஜனத்தை வைத்திருக்கிறார். While in the midst of the wolves, God had kept his own people of God. முள்ளுகளுக்குள்ளே லீலியைப் போல, Just like a lily in the midst of the thorn. ஓநாய்களுக்குள் ஆட்டுக்குட்டிகளைப் போல, In the midst of the wolves like a sheep. அவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord had kept them all. நீங்கள் ஆட்டுக்குட்டிகளாகவே இருந்தால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். If you are like a lamb, God would preserve you. ஆடு என்று சொல்றது கர்த்தருடைய சுபாவத்தை காண்பிக்கிறது. The lamb only speaks about the nature of the Lord. ஆடு என்பது முதலாவது ஒரு சுத்தமான மிருகம். The lamb in its first a very clean animal. சுத்தமான ஒரு மிருகமாக நீங்கள் இருங்கள். And you had to be like a clean animal. ஆடு என்பது கபடற்ற சுபாவத்தை காண்பிக்கிறது. And sheep only speaks about a life without guile. கபடில்லாதவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். And you had to be artless and having no guile. அப்படி என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே உங்களை பாதுகாத்து இயேசுவின் ரகசிய வருகையிலே நீங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். And in these circumstances we will be preserved and God will help us to be seen in the coming of the Lord. உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நிமித்தமாக உங்கள் இருதயங்கள் கலங்க வேண்டாம். Because of afflictions and tribulation, let not your heart be troubled. இந்த முள்ளுகள் நிமித்தமும் இந்த ஓநாய்கள் நிமித்தமும் நீங்கள் கலங்க வேண்டாம். Because of thorns and wolves, let not your heart be troubled. கர்த்தருடைய ரகசிய வருகையை பற்றி வெளிப்படுத்தலுடையவர்களாக இருங்கள். And about the coming of the Lord, you have a good revelation. அடுத்ததாக ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது, And nextly, the fifthly, நம்முடைய இருதயம் கலங்குகிற இன்னொரு காரணம், our heart is troubled, and there is another reason behind. வருகையின் நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்முடைய இருதயம் கலங்கும். If you don't have the hope of the coming of the Lord, your heart will be troubled. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷருடைய இருதயம் கலங்கியது. Even the disciple of the Lord Jesus Christ, the heart were troubled. பாவத்தினால் அல்ல, It's not because of sinful life. வியாதியினால் அல்ல, It's not because of sicknesses. பூமிக்குரிய கவலைகளினால் அல்ல. It's not a botheration or worries of this earth. இயேசு இப்பொழுது எங்களை விட்டு போய்விடுகிறாரே, இனி எங்கள் நிலைமை என்ன?
Jesus is going away, and what would be our state and destiny? அதுதான் அவர்களுடைய கலக்கம். That was their great trouble in their heart. அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு தான் சொல்கிறார், நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். But only to that disciple he says, I'll come back again and receive you out of myself. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். And I'm going to prepare a place for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரிவு அவர்களுக்கு கலக்கத்தை உண்டாக்கியது. The departure, separation of the Lord Jesus Christ brought a great trouble to the heart of the disciples. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கலங்காதிருங்கள். But the Lord God said, let not our heart be troubled. நான் இப்பொழுது போவது எதற்காக? Why I had to go now? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போகிறேன். I'm going only to prepare a place for you. இந்த ஸ்தலத்தினுடைய பெயர்தான் புது எருசலேம். And the name of that place is New Jerusalem. இது புது எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. It's been certain term like a New Jerusalem. இது பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுகிறது. And it's only termed as a holy city. யோவான் அப்போஸ்தலனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. Only for the apostle John it was revealed. நான் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னார். And I will show the bride, the wife of the lamb. அந்த பரிசுத்த நகரத்தை அவனுக்கு காண்பித்தார். And he had shown that holy city. அந்த பரிசுத்த நகரம் எப்படி இருந்தது? And how that holy city was. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்ததாம். And it was like a bride adorned for her husband. அந்த சிட்டியை பார்த்தால், அந்த பட்டணத்தை பார்த்தால் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல் இருந்தது. நீங்க இப்போ இந்த கல்யாண நாள்ல நம்முடைய அக்காமார் பொண்ணை அலங்கரிச்சு கொண்டு வருவாங்களே, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி இதே போல இருந்ததாம் புதிய எருசலேம். Even New Jerusalem was like a bride adorned for her husband, as we see in the marriage. The elder sister will be adorning the bride and bringing them in that status. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நரகம் என்கிற ஒரு புத்தகத்தை வாசித்தேன். And some time ago I read about a book called Hell. அதை எழுதினவர் சொல்லுகிறார், And even the man, the writer, he says, நரகத்தை அவர் பார்த்தபோது while he had seen that hell, ஒரு அசுத்தமான ஸ்திரியை போல் அவர் பார்த்தாராம். but he could see it sounded like a filthy woman. இது எப்படி இருக்கும் என்று நான் முதலாவது அதை படிக்கும்போது, இது எப்படி எழுதியிருக்கிறார், இது எப்படி பார்த்திருப்பார், உண்மையா இருக்குமா? நரகத்தை பார்த்தபோது ஒரு அசுத்தமான ஸ்திரியை போல் காணப்பட்டதாம். While he had seen the hell, it was something like seeing the filthy woman. அப்பதான் எனக்கு மனதில் ஒரு எண்ணம் வந்தது. But then only one thought started running in my mind. புதிய எருசலேமை பார்த்தபோது அப்போஸ்தலனாகிய யோவான் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் கண்டான். அப்படி என்றால் நரகத்தை பார்த்தபோது இவர் அசுத்தமான ஒரு ஸ்திரியை போல் கண்டது உண்மையாகத்தான் இருக்கும். When Apostle John had seen that new city Jerusalem, it was like an adorned city. Even as he had seen the hell, it would also appear in that appearance of the awkward woman. இன்றைக்கு நான் அதையே சொல்லுகிறேன். But I want to tell you the very same. நரகம் அந்த அசுத்தமான ஸ்திரியை போல இருந்தது உண்மையானால், if that hell is like that awkward woman, புதிய எருசலேம் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது உண்மை. and it was said in New Jerusalem like adorned for her husband, that is true. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அது புதிய எருசலேம், அது பரிசுத்த நகரம். It's a New Jerusalem, that is a holy city. அந்த பரிசுத்த நகரம் 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம் உள்ளதாம். And it is something of 1500 miles length, breadth and height. 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம். It was having 1500 miles height, breadth and length. ஓ, இந்த புதிய எருசலேமினுடைய அளவுகளை பார்த்தபோது இந்த பூமிக்குரிய ஒரு என்ஜினியர் அது எப்படி என்று கிரகிப்பது அரிது, கடினம். Even the architect, the engineers of this earth, to grasp, to understand about that, it would be a very difficult task. ஒரு ஃபவுண்டேஷன் என்ஜினியர் இந்த அளவை பற்றி அவர் அறிய முடியாமல், விளங்கிக் கொள்ள முடியாமல் வந்து நம்முடைய பரிசுத்தவான்களிடத்திலே கேட்டு விளங்கிக் கொண்டார். The man, the architect, the foundational engineer couldn't understand about the truth. He came to our saints and he understood about that mystery. 1500 மைல் உயரம், 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம். இப்படி ஒரு பட்டணத்தை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. Just imagine about 1500 length, breadth and height in our mind. சரி, நீளம் 1500 மைல், அகலம் 1500 மைல் என்றால் ஒருவேளை நாம் விளங்கிக் கொள்ளலாம். உயரம் 1500 மைல் என்றால் அதை எப்படி நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள்? If it is a breadth 1500, breadth 1500,
But if it's having the height 1500 meters, what a way you can understand. இப்போ ஒரு பட்டணத்தினுடைய மதுரை பட்டணத்தினுடைய உயரம் எவ்வளவு இருக்கும்? And just our city Madurai, what would be the height of Madurai? இங்க மிஞ்சி போனா 5 மாடி கட்டணம் கூட இல்ல. And when it won't have even exceeding 5 floors, a 5-story building. 5 மாடி கட்டடத்தினுடைய உயரம் தான் இந்த மதுரையினுடைய உயரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And you can keep the height of Madurai city is a 5-story building height only. இன்னும் நீங்கள் பெரிய பெரிய பட்டணங்கள்ல போனால் 100 மாடி வீடு கூட பார்க்கலாம். If you go other cities, you can find 100-story building, high-raised buildings. அதற்கு மேலும் காணலாம். And you can go see beyond that. மேக்ஸிமம் சில கட்டடங்கள் மட்டும் தான் அவ்வளவு உயரமாக இருக்கும். A maximum those building will have those height. 150 அடி அல்லாவிட்டால் ஒரு ரூம் வந்து 10 அடி வைத்துக் கொள்ளுங்கள் கணக்கு. அப்ப 100 மாடி என்றால் எவ்வளவு அடி? 1000 அடி. ஒரு 1500 அடி வைத்துக் கொள்ளுங்களேன். இது 1500 மைல் உயரம். Even if you look into that, it is only in a feet, 1500 feet, but it is 1500 miles. 1500 மைல் உயரமாக இருந்தது அந்த பட்டணம். That city was having the height of 1500. இந்த பட்டணம் கர்த்தர் தாமே தம்முடைய கைகளால் கட்டியது. And this city, the Lord God by his own hand, he had built it up. மனுஷருடைய கைவேலை அல்லாதது. It is something not the workmanship of the man. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். It is a city which the Lord himself have built and prepared. தேவனுடைய கிரியைகளை பாருங்கள். Just look into the works of the Lord. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். In the beginning the Lord God created heaven and earth. எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். And he had created everything by his words. மனுஷனை கையினால் உண்டாக்கினார். And he had created man by his hand. புதிய எருசலேம் நகரத்தை கர்த்தர் வார்த்தையினால் அல்ல, அவர் தாமே கட்டி உண்டாக்குகிறாராம். But New Jerusalem, not by his words, he himself built and prepared that city. அது எப்படி இருக்கும் என்று நாம் போனால் தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும். Only when we go into the place only we can understand what would be that position. அது மனுஷருடைய கைவேலை அல்ல. It's not the workmanship of the hand of a man. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And Hebrew chapter 11:10 it says in this way. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். It's a city that is built by the hand of the Lord. அதை வாசிங்கள். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். Look for a city where foundations, whose builder and maker is God. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். And the Lord God is the builder and maker. இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Jesus said that not a heart be troubled. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. In my father there are a lot of mansions. நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். But I'm going to prepare a place for you. பிரியமானவர்களே, என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள். Oh dear beloved, in my father there are a lot of habitation. அங்க பெரிய மேன்ஷன்ஸ் இருக்குதாம். And there are a lot of mansions. நம்முடைய விசுவாசிகள் ஒரு ஆள் குடிசையில ஜீவிக்கிற ஒரு விசுவாசி செத்து போனார். And even the believer who lived in the place, he was expired. சாதாரண குடிசையில ஜீவிக்கிற ஒரு ஏழை விசுவாசி. He was a man, a hut dweller, ordinary poor man. அவருடைய அடக்காராதனைக்கு பணக்கார விசுவாசிகள் எல்லாம் வந்தாங்க. Only for the burial service and all the rich wealthy person came for that. அதுல நம்முடைய ஒரு முக்கியமான விசுவாசி எழும்பி சாட்சி சொன்னார். One important believer, he stood up and testified for that person. இந்த பூமியிலே ஒரு குடிசையில் ஜீவித்த ஒரு ஆளாக இருந்தாலும் தன்னை கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தமாக்கி கொண்டவராய் மரித்தால் பரலோக ராஜ்யத்தில் அவருக்கு ஒரு மேன்ஷன் கர்த்தர் வைத்திருக்கிறார். Even if a man is like a hut dweller, when he died like a holy person, God had preserved a mansion for him. இது ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கம் அல்ல, ஒரு விசுவாசியினுடைய சாட்சி. It's not the sermon of a servant of God, it is the testimony of a believer. அந்த விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. Oh dear beloved, you have some kind of faith in our heart. இந்த உலகத்தில் நீ ஒரு குடிசையில் ஜீவிக்கிற ஆளாக இருந்தாலும், Even on this earth you may be a man living under hurt. நீ கர்த்தருடைய வருகைக்காக நீ ஆயத்தமாக்கி கொண்ட ஒரு ஆளாக இருந்தால் பரலோகத்தில் உனக்கு ஒரு மேன்ஷன் கர்த்தர் வைத்திருக்கிறார். If you are a person prepared for the coming of the Lord, God had deserved you a mansion for you. ஒரு அம்மா வியாதியில இருக்கும்போது பரலோகத்துக்கு போயிட்டாங்க. While a mother was sick, she went up in trance to heaven. பரலோகத்துக்கு போயிட்டாங்களா? By trance she went up into heaven. அங்க ஒரு தூதன் அங்க இருக்கிற அழகான வீடுகள் எல்லாம் கொண்டு போய் காட்டினான் அவளுக்கு.
angel of God took her and showed all beautiful homes. இந்த சகோதரி ஒரு பணக்கார சகோதரி. And that sister happened to be a very wealthy sister. பெரிய பணக்காரி. And she was a very Belina-like. விசுவாசி. But she was a believer. பரலோகத்துல போனால் அங்க நிறைய mansions, பெரிய அழகான வீடுகள். And while she went to the place, she could see a lot of mansions, beautiful homes. முதலாவது ஒரு தூதன் ஒரு அழகான வீட்டை கொண்டு போய் காட்டினானா. One angel of God took her and showed a very beautiful mansion. அப்பொழுது இவளுக்கு இதுதான் என்னுடைய வீடு என்று நினைத்தாளாம். Immediately she thought that would be her house. இந்த வீடு யாருக்கு என்று கேட்டாளாம். She asked whose this mansion belonged. அப்பொழுது தூதன் சொன்னானாம், உன்னுடைய வீட்டில் வேலைக்காரி இருக்கிறாளே அவளுக்கு என்று. You have a servant made in a house only for her this beautiful house. அந்த வேலைக்காரி ஒரு விசுவாசி. But that the servant woman is also a believer. என்னுடைய வீட்டு வேலைக்காரிக்கு இவ்வளவு பெரிய மேன்ஷனா? For my servant maid, she is capable of this mansion. அப்படி என்றால் எனக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கும் என்று அவள் எண்ணிக்கொண்டு என்னுடைய வீடு எங்கே என்று கேட்டாளாம். If that servant woman is having such a beautiful house, mean where is my house? And she asked about that. அந்த தூதன் ஒரு வீட்டை காட்டினாலாம். அந்த வீடு இதைவிட குறைந்த மகிமை. And that angel of God shown a house is having a less glory than the woman said that the servant woman had. என்னுடைய வீட்டு வேலைக்காரிக்கு அவ்வளவு பெரிய வீடு, எனக்கு இந்த வீடா என்று கேட்டாளாம். Oh, my servant woman is having that beautiful home, but only for this kind of house for me. அந்த தூதன் சொன்ன வார்த்தை, அவள் உன்னுடைய வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலும் அவளுடைய சுபாவங்கள் தான் உன்னுடைய சுபாவத்தை விட விசேஷமா இருக்கிறபடினால் இங்கே கட்டப்படுகிற மேன்ஷன் கூட விசேஷமாக இருக்கிறது. As the servant woman is having more noble character than you, that is why this mansion is more beautiful because of that noble character. இந்த உலகத்திலே நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறதோ, நம்முடைய ஜீவியம், நம் தேவனை நேசித்த அன்பு எப்படி இருக்கிறதோ, நாம் கர்த்தருக்காக எப்படி பாடுபட்டோமோ அதை வைத்துதான் பரலோகத்தில் இருக்கிற மேன்ஷன் காணப்படும். How we have a noble characters and how we have a behavior are good as a testimonial accordingly, the mansion will be built in heaven. இந்த உலகத்திலே பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். You may be a great person in the world. எல்லாரோட விசேஷமா இருந்திருக்கலாம். I may be very special than anyone. ஆனால் சுபாவத்தின் அடிப்படையிலே விசேஷம் இல்லாவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற அங்கே மகிமை இல்லை. On the basis of a noble character, if you have no change, in heaven there is no glory at all. பரலோகத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். In heaven God is preparing a home. நீ எப்படி கர்த்தரை நேசிக்கிறாயோ அதற்கேற்றபடி தான் இருக்கும் அந்த வீடு. In what a manner you love God, in such a way would be that mansion. நான் எனக்கு ஒரு துக்கம் என்னவென்றால், இன்றைக்கு अनेक விசுவாசிகளுடைய வீடுகளில் போனால் அது விசுவாசிகளுடைய வீடுகள் மாதிரியே தெரியுதில்ல. இந்த கேலண்டர் ஒன்று போட்டிருக்காங்க, அந்த கேலண்டரை பார்த்தா அது கிறிஸ்டியன் வீடு என்று கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. நான் சில வீடுகள் விசிட் பண்ணுகிறேன். அப்போ சில வீடுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியும், தேவ சமூகம் இல்லாத வீடுகள் எனக்கு நன்றாக தெரியும். ஒரு கேலண்டர் நீ போட்டிருக்கிறதுனால தான் அது ஒரு கிறிஸ்தவ வீடு மாதிரி தெரிகிறதே ஒழிய உன் வீட்டில் தேவ சமூகத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். And when I visit the house, some house will never like a house of the children of God. Because of the calendar, I could recognize that there is a presence of God in that house. Oh, இந்த உலகத்திலே நீங்கள் ஜீவிக்கும் போதே கிறிஸ்துவின் ரகசிய வருகையை மனதில் வைத்துக்கொண்டு ஜீவியுங்கள். While you live upon the earth, you have to keep the secret rapture of the coming of the Lord in the heart. அவன் தேவனால் கட்டப்பட்ட அந்த நகரத்திற்காய் காத்திருந்தான். And he only waited for the city built by God. ஆபிரகாம் காத்திருந்தானாம், ஆனால் அவனுக்கு கிடைக்கவில்லை. Abraham waited, but he was not able to receive it. அதை நமக்கு தரும்படியாக இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். Only to give us the Lord Jesus Christ came into this world. உன்னுடைய விசுவாச ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is your faith life? உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is your holy life? அந்த பரிசுத்த நகரத்தில் நீ காணப்பட முடியுமா? Could you be seen in that holy city? இந்த நாட்களிலே நாம் நம்மை பற்றி நிதானிக்க வேண்டிய காரியங்கள் இது. And these are the matters where we have to discern and examine ourselves. இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். Lo, I go to prepare a place for you. அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, after having prepared that place, ஆண்டவருடைய அருமையான வார்த்தையை பாருங்கள், நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். And I will come and receive you unto myself. நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். I will come again and receive you unto myself. அவருடைய ரகசிய வருகை பற்றி இயேசு தாமே சொன்ன வார்த்தை. And this is the word uttered about his secret coming.
நான் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன். I will come again and receive you out of myself. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Just you close your eyes. நான் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன். I will come and receive you out of myself. இந்த வார்த்தைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Are you ready for these words? இயேசு ரகசியமாய் வருவார். And Jesus Christ will come அப்பொழுது secretly. நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Are you prepared, ready for that? அவர் உன்னை சேர்த்துக்கொள்வாரா? Will that Jesus receive you? உண்மையாகவே இந்த வார்த்தையை தியானித்து பாருங்கள். Just truly you meditate this word. நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். And believe on the Lord. என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். And also have a belief on me. இது யூதர்களுக்கு சொன்னார். It was told only to the Jews. சீஷர்களுக்கு சொன்னார். Was told to the disciples. ஏன் தேவனிடத்தில் விசுவாசமாருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாருங்கள் என்று சொன்னார்? Why I had to have a belief upon God and also upon me? யூதர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். And Jewish people believed the Father God. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. But they did not believe the Son Jesus Christ. இயேசுவை உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You say, Lord, I believe you. இயேசப்பா உம்மை நான் விசுவாசிக்கிறேன். Oh Jesus, I believe you. இந்த சாயங்காலத்துல ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் வந்தாங்க. In this evening one Christian girl came. நாமினல் கிறிஸ்டியன். She was a nominal Christian. பயங்கர உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை செய்கிறவள். And having a worldly life. ஆனால் அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா போல. But she got a salvation. அவள் என்னுடைய ரூமுக்கு வந்து And she came to my room. இயேசப்பா என்னை சந்தித்தார்னு ஒரு வார்த்தை சொன்னாள். She told me that Jesus Christ met her. நான் அவளை பார்த்தால் இயேசு என்று அவளுடைய வாயில் வரும் என்றே நினைக்கவில்லை. ஆனால் இயேசப்பா என்றே சொல்லிவிட்டாள். But I never expected that she would utter the word Jesus. But she told Jesus changed me. எனக்கு மறக்கவே முடியவில்லை. But I could never forget that incident. அவளை பார்த்தால் அவள் இயேசு என்று சொல்வாளோ என்று சந்தேகமா இருந்தது. Even when I look under the outward appearance, I had a doubt whether she would say with Jesus. அவளுடைய வாயில இயேசப்பா என்றே வந்தது. But out of her mouth the word came as Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆம், இயேசுவோடு நெருங்குங்கள். And just you Jesus. இயேசப்பா என்றே சொல்லுங்கள். You say Jesus. அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். And he will change your life. நம்மை ஆயத்தமாக்குகிறவர். And he would change, prepare our life. முள்ளுகளுக்குள்ளே லீலி போல் உங்களை வைத்திருக்கிறார். And he had kept you like a lily in the midst of thorns. அவர் வந்து நம்மை சேர்த்துக் கொள்வார். He will come and receive us unto himself. லீலி புஷ்பங்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகம் எல்லாம் முள்ளுக்காடாய் மாறும். When he gather, receive all the lily flowers, and the whole world will turn to be like a desert with the thorny bushes. இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஆடுகள் எல்லாம் சேர்த்து கொண்ட பிறகு இந்த உலகம் எல்லாம் ஓநாய் கூட்டமாய் காணப்படும். When the Lord Jesus Christ receive and gather all the sheep, the whole world will look like the group of wolves. இயேசு தன்னுடைய பரிசுத்தவான்களை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். Jesus Christ going to come soon and to gather all his saints. இந்த கடைசி நாள் செய்தி அதுதான். That is the message of the last day and of time. அதைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We expect the same. சும்மாய் ஒப்புக்கொடுங்கள். Just you are surrender yourself. ரகசிய வருகையில் எப்படி ஆகல நான் காணப்பட வேண்டும். Lord, I had to be found in the coming of the Lord in any way. எந்த விதத்திலும் என் இருதயம் கலங்க கூடாது. In any way my heart must never be troubled. என் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களை மாற்றும். Oh Lord, remove all the troubles in my heart. ஏதாகலும் காரணத்தால் இங்கே யாராகலும் உங்களுடைய இருதயத்திலே கலக்கமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. About any reason if you have any trouble, God says, let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. ஒரு 2 நிமிஷம் மௌனமாக இருங்கள். For 2 minutes be silent. 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பற்றி எரியும். And with the 2 minutes you will see the anointing coming like a fire.